உதாரணத்துக்கு நீங்க ஒரு தென்னை மரம் வளர்க்குறீங்க, ஆனா அதை நீங்க மாங்காய் மரம்னு நினைச்சிட்டே வளர்க்குறீங்க. நீங்க மாங்காய் மரம் நினைச்சீங்கன்றதுக்காக அந்த தென்னை மரத்துல இருந்து மாங்காய் வருமா? வராது. கண்டிப்பா தேங்காய் தான் வரும். அப்ப அத மாங்காய் மரம் நினைச்சதுதான் என்னோட தப்பே ஒழிஞ்சு அந்த தென்னை மரமாவே தான் இருக்கு. அந்த தென்னை மரத்தோட தவறு எதுவுமே இல்ல அதுல. ஒரு முட்டாள் அறிவாளியா நடந்துக்கணும்னு நினைக்கிறது, எதிர்பார்க்கறது நம்மளோட முட்டாள்தனம் தானே. அதனால அவங்கள திருத்த முடியாது. சோ எனக்கு நிம்மதி வேணும், அதனால நான் அவங்கள மன்னிச்சு விட்டுறேன். இப்படி மன்னிச்சு விட்டதுனால என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, அடுத்த முறை அந்த நபரை நான் எங்கேயாவது பார்த்தாவோ இல்ல எனக்கு அந்த நபரனுடைய பெயர் எங்கேயாவது கேட்டாலோ அவரை நான் யோசிச்சாலும் கூட எனக்கு கோபம் அப்படிங்கிற ஒண்ணு வராது. சோ கோபம் அப்படிங்கிற ஒண்ணு வரல அப்படின்னா வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவே நிம்மதியா போகும். பட் நான் அவங்கள மன்னிக்க மட்டும்தான் சொல்லியிருக்கேன். திரும்ப திரும்ப அவங்களுக்கு அதே வாய்ப்பை கொடுங்கன்னு நான் சொல்லல. சோ எல்லாரையும் கண்ணா பின்னான்னு மன்னிக்கிறோம், ஜாலியா இருக்கிறோம். ஓகேவா? நன்றி, சந்திப்போம்.